வணக்கங்க. பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம சாப்பிட வேண்டிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கூழ் தாங்க. அதுக்கு பிறகு தான் களி. இந்த சாதம் எப்போவுமே வெயில் காலத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அதை தவிர்த்துட்டு கேழ்வரகு மாவு கூழ் செஞ்சு சாப்பிடுங்க. நான் கூழ் ஆக்குற வீடியோ ஏற்கனவே போட்டுட்டேன். இப்போ நம்ம கூழ் செஞ்சு எப்படி சாப்பிட்றதுன்னு இதை பார்த்தாவது உங்கள் வீட்டுங்களில் நீங்கள் கூழ் செய்வீங்க தான் நான் இந்த வீடியோ காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று செஞ்சு வச்ச கூழ் இது. இப்போது மறுநாள் தான் எப்போவுமே கூழ் செஞ்சுட்டு மறுநாள் தான் நம்ம சாப்பிட்ணுங்க. முதல்ல இந்த ஏடெல்லாம் எடுத்துடுங்க. இந்த ஏடுன்னு நம்ம எப்போவுமே கையை வச்சு தான் எடுக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சக்கையாக தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இதில் கல் உப்பு தாங்க போட்டு கரைக்கணும். நம்ம சால்ட்டு போட்டால் அது அவ்வளோ இதுவாகுது. நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் தான் நம்ம கட்டி இல்லாமல் கரைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி பிசைஞ்சிடலாம். இப்போ இது மாதிரி நல்லா கரைச்சிங்க. அந்த கல் உப்பு போடுறதுனால நம்ம கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி நைஸாக எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி கரைச்சிட்டு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி கூழ் திக்காக வேணால் திக்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக குடிக்கணுன்னா தண்ணி சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், பாயாசம் போல் இருக்குது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி இந்த மாதிரி வச்சுங்க. இப்போ இதாக கூட நம்ம தயிர், வெங்காயம், உங்களுக்கு என்ன தொட்டுக்கிறது தேவையோ அந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்திக்கலாங்க. நான் வீட்டிலே தான் தயிர் புற போட்டு வச்சேன். நீங்கள் வீட்டில் இருக்கிறது தான் செஞ்சுக்க, இல்லாட்டி கடையில் கூட எடுத்துக்கலாங்க வாங்கி. இது கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்திங்க. ரொம்ப குளிர்ச்சிங்க. உங்களுக்கு மாங்காய் பீஸ் வேணுனாலும் வச்சுக்கோங்க, இல்லை பச்சை மிளகாய் வேணுனாலும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது தொட்டுக்குத்துங்க. இது பார்த்தா வத்தலுங்க, வீட்டிலே தான் போட்டிருக்கேன், மாங்காய் வத்தல். இது நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்லாம், அப்படியே கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லாங்க. இவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அந்த தயிரும் வெங்காயம் போட்டு அப்படியே கலக்கிடலாங்க. இது வச்சு காட்டுது உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் அதெல்லாம் மேலே வச்சேன். அவ்வளோதாங்க. ஹெல்தியான உணவுங்க இது, கேழ்வரகு மாவு கூழ். இப்போ கடையில் பாருங்கள், ரோட்டு ஓரத்தில், பஸ் ஸ்டாண்ட்லலாம் இந்த கூழ் தாங்க வச்சுட்ருக்காங்க. இது நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்ம எல்லோரும், சின்னவங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் ஹெல்தியான கூழ் செஞ்சு சாப்பிடுங்க.